சண்டே மார்னிங் இதே வீட்டில் இருந்திருந்தா நல்லா கறி குழம்பு ஸ்மெல்லுக்கு எந்திரிச்சிருப்பேன். ஆனால் இப்போ வந்து நல்லா சளி பிடிச்சிருக்குது. ஒரு சிந்தாமணி சிக்கன் சாப்பிடணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நாட்டுக்கோழியெல்லாம் இங்கே வந்து கிடைக்கவே இல்லை. அதனால் நார்மல் பிராய்லர் கோழியாச்சும் வாங்கலான்னா கடைலாம் ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். அதுவும் வந்து ஃப்ரோசன் மீட்டாக தான் கிடச்சிது. ஸோ அதை வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி சிந்தாமணி மாதிரி இல்லைனாலும் ஏதோ ட்ரை மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே வந்து சின்ன வெங்காயம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்களாம்மா. இந்த பொட்டிக்கடையில் எங்கேயுமே சின்ன வெங்காயமும் இருக்காது, வர மிளகாவும் யூஸ் பண்ண மாட்டாங்களாம். எல்லாத்துக்குமே பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு பர்சனலாக சமைக்கிறதுக்கெல்லாம் பிடிக்கும். ஆனால் வந்து இந்த கட் பண்ணுறது, வெங்காயம் உரிக்கிறது இதெல்லாம் வந்து சுத்தமாக வராது. இந்த அடுப்பில் நின்று வணக்கிறது அது இது மட்டும்தான் பண்ணிகிட்ருப்பேன் வீட்லேயே. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு 3 பேர்த்த உட்கார வச்சு வெங்காயம்லாம் உரிக்க சொல்லி, அப்புறம் வரமிளகாலாம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி, சிக்கன் கட் பண்ணி வைக்க சொல்லி எல்லாமே வாங்கிட்டு இந்த அடுப்பில் இருக்க வேலை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன மாதிரி தான் ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், சேலம் இந்த சைடில் இருக்கவங்கலாம் எங்கேயாச்சும் வெளியூர் போயிட்டு ஒரு தண்ணி குழம்பு கிடைக்கல, இந்த உப்பு கறி, சிந்தாமணி, பள்ளிப்பாளையம் என்னென்னு உங்கள் ஊரில் சொல்லுவீங்களோ அது கிடைக்கல அப்படின்ட்டுலாம் என்னைக்காச்சும் ஏங்கி இருக்கீங்களா? அப்படி நீங்களும் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.